இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். நம்ம நேற்று பார்த்துருந்தோம், லாபான் இடத்துல போயிட்டு யாக்கோபு நான் என்னுடைய தேசத்துக்கு திரும்பி போகிறேன் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? ஆதியாகமம் 30வது அதிகாரம் 26வது வசனம் முதல். சரிங்களா? நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர். நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை. நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளெல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாட்டுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டும். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும்போது என் நீதிக்கு விளங்கும் புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளையாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படட்டும் என்றான். அதற்கு லாபான், நீ சொன்னபடி ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரனிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோவுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். இவ்வாறாக ஆடுகளை பிரித்து 2 பேரும் மேய்க்க தொடங்குறாங்க. அதுவே சம்பளமாக இருக்கும், ஆட்டு மந்தைகள் கொடுப்பதே சம்பளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் திரும்பி போனோம் என்னுடைய தேசத்துக்கு, என்னுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாத்தையும் சம்பாதியம் பண்ணதெல்லாம் கொடுங்க, உமக்கு உழைத்தது போதும், என்னுடைய குடும்பத்துக்காக நான் உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.